வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சம்பசிவம். நாம் இந்த கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து இந்த 3ஆம் அத்தியாயத்தை பார்த்து வருகிறோம். கிரகங்களின் தன்மையை அறிதல் என்ற இந்த அதிகாரத்தில் பராசரர் கிரகங்களின் ரூப, ஸ்வரூப மற்றும் குணம் பற்றிய பல்வேறு விதமான செய்திகளை தருகிறார். நாம் பல்வேறு விதமான காரகத்துவங்களையும் பார்த்திருந்தோம். இந்த பதிவிலும் நாம் தொடர்ந்து இந்த 3ஆம் அத்தியாயத்தின் 5ஆம் பாகத்தை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் இந்த பதிவிற்குள் செல்லலாம். முதல் ஸ்லோகமாக நாம் ஸ்லோகம் 31 பார்ப்போம். இதில் பராசரர் நம் உடலில் உள்ள பல்வேறு விதமான பொருட்களுக்கு எப்படி கிரகங்கள் காரகத்துவம் வகிக்கின்றன என்பதை எடுத்து உரைக்கிறார். அந்த ஸ்லோகம் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அஸ்தி ரக்தஸ்ததா மஜ்ஜா த்வக் வசா வீரியமேவ ச ஸ்நாயுரேஷாம் அதிசாஸ்ச கிரமாத் சூரியோதய த்வீஜ என்கிறார். இந்த ஸ்லோகத்தில் உள்ள சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக இருப்பது அஸ்தி. அஸ்தி என்ற சொல்லுக்கு எலும்பு என்பது பொருள். இதனால்தான் யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த உடலை எரித்த பிறகு மறுநாள் சென்று மீதமுள்ள எலும்பு துண்டுகளை பொறுக்கி சேர்த்து நாம் அதை ஒரு ஆற்றிலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நீர்நிலையிலோ சென்று சேர்க்கும் பொழுது அஸ்தியை கரைத்து விட்டோம் என்பதாக சொல்கிறோம். எனவே அஸ்தி என்ற சொல்லுக்கு எலும்பு என்பது பொருள். இதன் பிறகு வருவது ரக்தஸ்ததா, ரத்தம் போன்றவை. எனவே உடலில் பல்வேறு விதமான நீர்த்தன்மை உள்ள பொருட்கள் உடலில் சுற்றி வருகின்றன. இரத்தம் முதன்மையானது. இதே போல நிணநீர், நாளமில்லா சுரப்பிகளிலிருந்து வருகின்ற தன்மைகள் என்று பல்வேறு விதமான நீர்த்தன்மை உள்ள பொருட்கள் உடலில் இருக்கின்றன. எனவே தான் இந்த இடத்தில் பராசரர் ரத்தம் போன்றவை என்பதாக ரக்தஸ்ததா என்கிறார். இதன் பிறகு மஜ்ஜா. இந்த மஜ்ஜா என்பதை தமிழில் மஜ்ஜை என்று சொல்லலாம், அல்லது தூய தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் எலும்பு ஊன் என்று சொல்லலாம். அதாவது எலும்பின் மைய பகுதியில் இருக்கின்ற ஒரு மென்மையான ஒரு சற்றே நீர்த்தன்மை மிகுந்த ஒரு பொருள். எனவே இந்த எலும்பு மஜ்ஜை அல்லது எலும்பு ஊன் என்று சொல்லப்படுகின்றது மஜ்ஜா எனப்படும். த்வக் என்ற சொல்லுக்கு தோல் என்பது பொருள். அதன் பிறகு வருவது வசா. வசா என்றால் கொழுப்பு என்று நாம் பொருள் கொள்ள முடியும். பிறகு வீரியம். வீரியம் ஏவ ச. இந்த வீரியம் என்ற சொல்லுக்கு பொதுவாக அனைவரும் விந்து என்று பொருள் எடுத்திருக்கிறார்கள். அது சரியான பொருள்தான். ஆனால் இந்த வீரியம் என்பதற்கு ஆண் பெண் இருவருக்குமான இனப்பெருக்கத்தன்மை என்பதாகவும் பொருள் எடுக்கலாம். நாம் அகராதியில் பார்க்கும் பொழுது அந்த விதமான ஒரு பொருளும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இது மற்றவர்கள் மொழிபெயர்த்தபடி விந்து என்றாலும் சரி, அல்லது ஆண் பெண் இனப்பெருக்க தன்மை என்பதாகவும் நாம் இதை பொருள் கொள்ள முடியும். ஏவச்ச போன்றவை. ஸ்நாயு. ஸ்நாயு என்ற சொல்லுக்கு தசைகள் அல்லது தசை நார்கள். தசை என்றால் மசில், தசை நார் என்றால் லிகமெண்ட்ஸ் போன்ற இந்த தசைகளை இறுக்கி பிடித்து ஒரு கட்டமைப்பில் வைத்திருக்கின்ற நார்கள். எனவே அதுதான் ஸ்நாயு எனப்படுகிறது. ஏஷாம் என்றது போன்றவற்றின். அதிசாஸ்ச. அதிஷ என்பதற்கு அதிபதி என்பது பொருள். எனவே அதிஷ என்றால் அதிபதி, தலைவர் என்பது பொருள். எனவே அதிசாஸ்ச தலைவர்களாக இருப்பவர்கள். கிரமாத் வரிசையாக. சூரிய ஆதயோ சூரியன் முதலான கிரகங்கள். த்வீஜ அறிவில் சிறந்தவரே என்பதாக இந்த சொற்களின் பொருள் உள்ளன. எனவே இந்த ஸ்லோகத்தின் முழுமையான பொருள் என்ன என்றால், ஞானத்தில் சிறந்தவரே,
சூரியன் முதலான கிரகங்கள் முறையே எலும்பு, இரத்தம் போன்ற பொருட்கள், இரத்தம் போன்று உடலில் ஓடுகின்ற பொருட்கள், எலும்பு ஊன், தோல், கொழுப்பு, விந்து அல்லது இனப்பெருக்கத்தன்மை மற்றும் தசைகள் அல்லது தசை நார்களுக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள். பராசரர் நமக்கு ஏற்கனவே கிரகங்களின் வரிசையை தந்துவிட்டதால் அதை நாம் கீழே உள்ள அந்த அட்டவணையில் பார்த்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே முதலாவதாக சூரியன் எலும்பை குறிக்கிறது, சந்திரன் இரத்தத்தையும் இரத்தம் போன்ற பொருட்களையும் குறிக்கிறது, செவ்வாய் எலும்பு ஊன் என்பதை சொல்கிறது, புதன் தோலையும், குரு கொழுப்பையும், சுக்கிரன் இனப்பெருக்கத்தன்மையையும், சனி தசைகள் மற்றும் தசை நார்களுக்கு அதிபதிகளாகவும் இருக்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதில் கூடுதலான ஒரே ஒரு தகவல் என்ன சொல்லலாம் என்றால், பொதுவாக நாம் செவ்வாயை இரத்தத்திற்கு அதிபதி என்று சொல்கிறோம். ஆனால் இந்த பராசரர் சொன்ன இந்த செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சந்திரன்தான் இரத்தத்திற்கு, இரத்தம் போன்ற உடலில் உள்ள பொருட்களுக்கு அதிபதி. ஆனால் இந்த எலும்பு ஊன் என்று சொல்லப்படுகின்ற மஜ்ஜையில் இருந்து தான் இரத்தத்திற்கு தேவையான பொருட்கள் உருவாகின்றன. இரத்த சிறுதட்டுகள், சிவப்பு அணுக்கள் போன்றவை உருவாவது இந்த எலும்பு ஊனிலிருந்து தான் உருவாகிறது. எனவே பொதுவாக இரத்தத்திற்கு சந்திரன் அதிபதி, இரத்தம் தொடர்பான செய்திகளுக்கு. ஆனால் இரத்தத்தின் தரத்திற்கு செவ்வாய் அதிபதி. எனவே இரத்தத்தின் தரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் நாம் செவ்வாயை எடுத்துக்கொள்ளலாம். இல்லையெனில் பொதுவாக இரத்தத்திற்கு சந்திரனை அதிபதியாக எடுத்துக்கொள்வது பராசரர் சொல்கின்ற முறையில் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாருங்கள் நாம் அடுத்த ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இதனை அடுத்து பராசரர் ஸ்லோகம் 32 கிரகங்கள் எப்படி பல்வேறு விதமான இடங்களுக்கு காரகத்துவங்கள் வகிக்கின்றன என்பதை எடுத்து உரைக்கிறார். அந்த ஸ்லோகம் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். தேவாலய ஜலம் வஹ்னி கிரீட ஆதீனாம் ததைவ ச கோஷ ஷய்யோ உத்கரணாம் து நாதாக சூர்யாதயாக கிரமாத் என்கிறார். இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். முதலாவதாக வருவது தேவாலய. தேவாலய என்றால் கோவில் அல்லது ஏதேனும் வழிபாட்டு தலம் என்பதாக நாம் பொருள் கொள்ள முடியும். சமஸ்கிருதத்தில் ஆலயம், தமிழில் ஆலயம் என்றால் நாம் கோயில் என்பது பொதுவான பொருளில் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் ஆலயம் என்பது இடத்தை குறிக்கிறது. எந்த ஒரு இடத்தையும் நாம் ஒரு ஆலயம் என்பதாக சொல்ல முடியும். எனவே ஆலயம் என்றால் இடம், தேவ ஆலயம் என்றால் இறை இருக்கின்ற இடம். எனவே அது கோவில் என்பதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். இதனை அடுத்து வருவது ஜலம். ஜலம் என்பது நீர் என்பது இது இயல்பான பொருள். ஆனால் இந்த இடத்தில் ஜலம் என்பதை நாம் நீர்நிலைகள் சார்ந்த இடங்கள் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். எனவே ஒரு குளம், குளத்தை சார்ந்த பகுதி, ஏரி, கடல், ஆறு. எனவே இதை சார்ந்த இடத்தையும் குறிப்பது ஜலம் என்ற சொல். இதனை அடுத்து வருவது வஹ்னி என்று சொல்லப்படுகின்றது. வஹ்னி என்பது நெருப்பு அல்லது வெப்பத்தை குறிக்கிறது. எனவே எந்தெந்த இடத்துல எல்லாம் நெருப்பு அல்லது வெப்பம் இருக்கிறதோ அதை இந்த வஹ்னி என்ற சொல் குறிக்கிறது எனலாம். அடுத்து கிரீடா. கிரீடா என்ற சொல்லுக்கு விளையாடுதல், விளையாட்டு என்பது பொருள். ஆனால் கிரீடா என்ற சொல்லுக்கு விளையாட்டு திடல் என்பது பொருள். எனவே பிளே கிரவுண்ட் அல்லது ஏதேனும் மைதானம் அல்லது ஸ்டேடியம் போன்ற விளையாடுகின்ற இடத்தை குறிப்பது இந்த கிரீடா என்ற சொல். எனவே கிரீட ஆதீனாம் போன்றவை, ததைவச்ச அதுபோலவே, மேலும் கோஷ என்பதற்கு வங்கி என்பது ஒரு பொருள். அல்லது எந்தெந்த இடத்திலெல்லாம் பணம் அல்லது தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் சேர்க்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதோ அதை நாம் ஒரு கோஷ
கோஷம் என்பதாக சொல்லலாம். கோஷ என்ற பொதுவான சொல்லுக்கு உரை என்பது பொருள். பணமுடிப்பு என்பது போன்று பணத்தை சேர்த்து வைக்கின்ற ஒரு இடம். ஆனால் பொதுவாக இதை ஒரு வங்கி எனவும் நாம் பொருள் கொள்ள முடியும். எனவே கோஷ. பிறகு வருவது ஷைய அல்லது ஷையா. இந்த ஷையா அல்லது ஷைய என்பது படுக்கையை சொல்கிறது. எனவே ஷைய என்பது படுக்கை அறை என்பது ஒரு பொருள். ஷைய என்பதன் இன்னொரு பொருள் உல்லாச விடுதி, ரிசார்ட் என்பதாக கூட நாம் இதை பொருள் எடுக்க முடியும். அகராதியில் இந்த பொருளும் இருக்கிறது. எனவே எந்தெந்த இடத்திலெல்லாம் கேளிக்கை அல்லது ஒரு மனம் அமைதி பெறும் விதமாகவோ அல்லது இன்பம் உறும் விதமாகவோ வசதிகள் உள்ளதோ அதை நாம் பொதுவாக ஷைய அல்லது ஷையா என்பதாக பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். அதனை அடுத்து வருவது உத்கர். உத்கர் என்பது குப்பை போடுகின்ற இடங்கள். தேவையற்ற பொருட்களை எல்லாம் சேர்த்து வைக்கின்ற அல்லது போட்டு வைக்கின்ற இடத்திற்கு உத்கர் என்பது பெயர். எனவே அதை குப்பை போடுகின்ற இடம் என்பதாக நாம் பொருள் கொள்ள முடியும். எனவே உத்கர். ஆனாம் தூ போன்றவற்றின் நாதாக, நாதா அதிபர்கள், சூர்யாதயக சூரியன் முதலான கிரகங்கள், கிரமாத் வரிசையாக. எனவே பராசரர் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தின் பல்வேறு ஸ்லோகங்களில் இப்படி சூர்யாதய கிரமாத் அல்லது பௌமாதய கிரமாத் என்பதாக அந்த கிரகங்களின் வரிசையை சொல்லி கடந்து சென்று விடுகிறார். எனவே அந்த நாம் வார நாட்களின் அடிப்படையில் அமைந்த அந்த கிரக வரிசையை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, கோவில் அல்லது ஏதேனும் வழிபாட்டு தலம், நீர்நிலைகள், நெருப்பு அல்லது வெப்பம் இருக்கும் இடங்கள், விளையாட்டு திடல், பணம் போன்றவற்றை சேமிக்கின்ற இடம் அல்லது வங்கி, படுக்கையறை அல்லது உல்லாச விடுதிகள் மற்றும் குப்பை போடுகின்ற இடங்கள் அல்லது சுத்தமற்ற இடங்கள் போன்றவற்றின் அதிபர்களை வரிசையாக சூரியன் முதலான கிரகங்கள் என்று நாம் கருத வேண்டும். எனவே சூரியன் என்பது கோவிலை குறிக்கிறது. சந்திரன் நீர்நிலைகள் அது சார்ந்த இடத்தை காட்டுகிறது. செவ்வாய் நெருப்பு அல்லது வெப்பம் இருக்கும் இடங்களையும், புதன் விளையாட்டு திடலையும், குரு பணம் சிக்கின்ற இடம் வங்கி இவற்றையும், சுக்கிரன் படுக்கை அறை உல்லாச விடுதிகளையும், சனி குப்பை மேடுகளையும் காரகத்துவமாக கொண்டுள்ளது என்கிறார் பராசரர். இதனை அடுத்து ஸ்லோகம் 33 பராசரர் எந்த விதமான காலங்களை, கால அளவீடுகளை ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய காரகத்துவமாக கொண்டுள்ளது அல்லது எந்த விதமான கால அளவுகளை கிரகங்கள் நிர்வகிக்கின்றன என்பதாக நாம் பராசரர் எடுத்துரைக்கிறார். எனவே ஸ்லோகம் 33க்குள் நாம் செல்லலாம். இந்த ஸ்லோகத்தின் முதல் சொல் அல்லது அந்த கூட்டு சொல் என்பது மிகவும் கடினமான வகையில் எழுதப்பட்டுள்ளது. எனவே அதை சற்றே பிரித்து நாம் பார்த்து பொருள் எடுக்க வேண்டும். அந்த ஸ்லோகம் என்ன என்பதை பார்க்கலாம். அயன ஷன வார ரிது மாச பக்ஷ சமா த்விஜ சூர்யாதீனாம் கிரமாச்னேய நிர்விஷங்கம் த்விஜோதம. எனவே இந்த அயன ஷண வார ரிது மாச பக்ஷ சமா என்பதாக இதை சற்றே பிரித்து நாம் இந்த சொற்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அயனம் என்பது நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இது சூரியன் வடக்கு தெற்காக தொடர்ந்து இயங்குகின்றது. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வருவதற்கு உத்தராயணம் என்றும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்வது தட்சிணாயனம் என்பதும் தெரியும். ஒரு ஆண்டில் ஒரு முறை தெற்கிலிருந்து வடக்காகவும் இன்னொரு முறை வடக்கிலிருந்து தெற்காகவும் செல்வதால் ஒரு ஆண்டில் 2 அயனங்கள் உண்டு. இதெல்லாம் நமக்கு நன்கு தெரிந்த செய்திகள். எனவே இந்த அயனம் என்ற கால அளவு, அதாவது 6 மாதங்கள், இது ஒரு கிரகம் இதன் காரகத்துவத்தை பெறுகிறது. இதன் பிறகு வருவது ஷன என்று சொல்லப்படுகின்ற கால அளவு. இது முகூர்த்தம் என்ற பொருளில்
2 நாளிகைகள் சேர்ந்து வருவது ஒரு முகூர்த்தம் என்ற அளவு. எனவே ஷன என்பதற்கு முகூர்த்தம் என்பது பொருள். இதன் பிறகு வருவது வார. தமிழில் வாரம் என்றால் நாம் ஒரு 7 நாட்கள் சேர்ந்த தொகுப்பிற்கு வாரம் என்று தமிழில் சொல்கிறோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் வாரம் என்பது தமிழில் கிழமை என்ற பொருளில், நாள் என்ற பொருளில் வரும். எனவே இந்த வாரம் என்பது கிழமை என்ற வகையில் நாம் இதை பொருள் கொள்ள வேண்டும். எனவே வாரம் என்ற நாள். ரித்து, ரித்து என்ற பருவகாலம். இது 6 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழ் இலக்கியத்தில் கூட முன்பனி, பின்பனி, கார், கூதிர் என்பதாக இந்த 6 வகையான கால அளவுகள் தரப்பட்டுள்ளன. இதுதான் ரித்து என்ற பருவம். நாம் மேற்கத்திய நாடுகளில் ஆண்டை 4 வகையான பருவங்களாக பிரிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் 6 வகையான பருவ காலங்களாக பிரித்திருக்கிறோம். எனவே 2 மாதத்துக்கு ஒரு முறை என்று பருவ காலங்கள் மாறும். இதைத்தான் ரித்து என்று வடமொழியில் சொல்கிறார்கள். தமிழில் பெரும்பொழுதுகள் என்று தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன. இதனை அடுத்து வருவது மாச என்ற மாதம். அடுத்து பக்ஷம். பக்ஷம் என்பது வளர்பிறை தேய்பிறை காலம். எனவே அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை உள்ள கால அளவு சுக்லபக்ஷம் என்று சொல்லப்படுகின்ற வளர்பிறை. பிறகு பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருவது தேய்பிறை, கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பக்ஷத்திற்கு அதிபதி. அதன் பிறகு சமா என்று சொல்லப்படுகின்ற ஆண்டு. இந்த சமா என்ற சொல் சம்பத்சரம் என்ற வடமொழி சொல்லிலிருந்து உருவாகி இருக்கிறது. சம்பத்சரம் என்பதற்கு பொதுவான பொருள் குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்கின்ற கால அளவு. ஆனால் இந்த கால அளவு சற்றே மாறுபட்டு வருவதால் இது சரியான ஒரு துல்லியமான கால அளவாக இருக்காது. சில ஆண்டுகளில் 356 நாட்கள், சில நேரங்களில் சற்றே கூடுதலாக குறைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை பொதுவாக ஆண்டு என்ற வகையில் சூரியனை வைத்து நாம் கணக்கிடலாம். ஆனால் இது சம்பத்சரம் என்று சொல்லப்படுகின்ற ஆண்டு என்பதுதான் சமா என்பதாக வருகிறது. த்விஜ, அறிவியல் சிறந்தவரே. சூரிய ஆதீனாம், சூரியன் போன்ற கிரகங்களின். கிரமாஜ் நேய, கிரமாஜ் வரிசையாக, நேய தெரிந்து கொள்ள வேண்டும். நிர்விஷங்கம், அதாவது சந்தேகம் இல்லாமல் உறுதியாக. த்விஜோத்தம, ஞான வழியில் செல்பவர்களில் சிறந்தவரே என்பதாக இந்த சொற்களின் பொருள் இருக்கிறது. இதில் இந்த ஸ்லோகத்தின் மொத்த பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். எனவே ஞான வழிகளில் செல்பவரில் சிறந்தவரே. அயனம் என்ற சூரியனின் வடக்கு தெற்கு பயணம். முகூர்த்தம் என்ற 2 நாளிகைகள் சேர்ந்த கால அளவு. வாரம் என்று அழைக்கப்படுகின்ற நாள் அல்லது கிழமை. ரித்து என்ற பருவகாலம், மாதம். 15 நாட்களை கொண்டு மாறும் சந்திரனின் வளர்ந்து தெய்யும் பக்ஷம் என்ற கால அளவு. சம்பத்சரம் அல்லது ஆண்டு. இவையே சூரியன் முதலான கிரகங்களுக்கு உரித்தான கால வகைப்பாடுகள் என்பதை உறுதியாக, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் பராசரர். எனவே சூரியன் என்பது அயனத்தை குறிக்கிறது. சந்திரன் முகூர்த்தம் என்ற 2 நாளிகைகள் சேர்ந்த 48 நிமிடத்தை 48 நிமிடத்திற்கு காரகத்துவம் வைக்கிறது. கிழமைக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறது. புதன் என்பது பருவ காலமான 2 மாதங்களுக்கு அதிபதியாகவும், குரு 1 மாதத்திற்கு அதிபதியாகவும், சுக்கிரன் வளர்பிறை தேய்பிறை என்று அறிகின்ற பட்சத்திற்கும், சனி ஆண்டிற்கும் அதிபதியாக அல்லது காரகத்துவத்தை வகிக்கிறது என்று பராசரர் சொல்கிறார். இதில் ஒரு கூடுதலான தகவல் சொல்லலாம் என்று என்ன தோன்றுகிறது என்றால், இப்படி பராசரர் தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் த்விஜோத்தம என்பதாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அது ஏன் இவ்வளவு முறை தொடர்ந்து ஒரே விதமான சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்? அறிவில் சிறந்தவரே, ஞானத்தில் சிறந்தவரே, உயர்ந்த அறிவு பெற்றவரே என்பதெல்லாம் தொடர்ந்து ஏன் அப்படி சொல்லி வருகிறார் என்று நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது, பராசரர் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் அல்லது இந்த உபதேசத்தை சொல்வது
ஒரு 80 வயது மதிக்கத்தக்க மைத்ரேயரை நோக்கிய இந்த உபதேசங்களை பராசரர் சொல்கிறார். அவருக்கு வயது ஒரு 20 வயது 25 வயது கூட இல்லை. எனவே இந்திய முறையில் ஒரு மிகவும் வயது முதிர்ந்த ஒருவரை, அவர் மாணவராகவே இருந்தாலும் அவரை நோக்கி இந்த கருத்துக்கள் சொல்லப்படுவதால் பராசரர் தொடர்ந்து அவருக்கு உரிய மரியாதையை தொடர்ந்து தந்து கொண்டே வருகிறார். எனவேதான் மைத்ரேயர் ஒரு மாணவனாக இருந்தாலும் கூட பராசரர் அவருக்கு மரியாதை தரும் பொருட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இது போன்ற சொற்களை தொடர்ந்து பயன்படுத்தி தன்னுடைய மரியாதையையும் பராசரர் மைத்ரேயருக்கு தருகிறார். அதனாலேயே இத்தனை முறை தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அவர் இது போன்ற சொற்களை பயன்படுத்தி வருகிறார். எனவே மைத்ரேயர் பராசரரின் சீடர் என்ற வகையில் அவரிடம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டாலும் பராசரர் மைத்ரேயருக்கு உரிய மரியாதையை தொடர்ந்து தந்து வந்திருக்கிறார் என்பதே இந்த சொற்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து. வாருங்கள் அடுத்த ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இந்த ஸ்லோகம் 34 பராசரர் அறுசுவைகள் எப்படி கிரகங்களின் காரகத்துவங்களாக வருகின்றன என்பதை எடுத்துரைக்கிறார். தமிழில் உள்ள அறுசுவைகள் நம்ம அனைவருக்கும் நன்கு தெரியும். எனவே அந்த அறுசுவைகள் எப்படி கிரகங்களின் காரகத்துவங்களாக வருகின்றன என்கிறார் பராசரர். இந்த முதல் வரியில் உள்ள அந்த கூட்டு சொல்லானது மிகவும் கடினமாக படிப்பதற்கு கடினமாக இருப்பதால் அதை சற்றே பிரித்து பார்த்து நாம் படிக்க முயற்சி செய்யலாம். கட்டு, க்ஷார, திக்த, மிஸ்ர, மதுர, ஆம்ல, கஷாயக்காக கிரமேண சர்வே விக்ஞேயாக சூர்யாதீனாம் ரசா இதி என்கிறார் பராசரர். இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். முதலில் கட்டு என்பது காரம் என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இந்த கட்டு அல்லது காரம் என்பதை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது பஞ்சண்ட் என்பதாக இதனுடைய மொழிபெயர்ப்பு வருகிறது. இந்த பஞ்சண்ட் என்பது நாம் காரம் என்ற மிளகாய் அல்லது மிளகு இவற்றின் சுவையையும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த பஞ்சண்ட் என்று சொல் வருவதால் வெங்காயம் அல்லது வெள்ளைப்பூடு போன்றவற்றின் அந்த ஒரு சுவையையும், அது சற்றே கடினமான ஒரு சுவை என்பதையும் நாம் இதை பொருள் கொள்ள முடியும். எனவே பொதுவாக காரம் என்று சொல்வது சரியான பொருள்தான். கூடுதலாக இந்த பஞ்சண்ட் என்ற சொல்லின் பொருளையும் நாம் கருதலாம். பிறகு வருவது க்ஷார. க்ஷார என்ற சொல்லுக்கு உப்பின் தன்மை அல்லது உவர்ப்பு என்பது பொருள். எனவே சால்ட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். எனவே அது போன்ற உப்புத்தன்மை நிறைந்த சுவை. பிறகு வருவது திக்த. இந்த திக்த என்பது கசப்பு என்ற பொருளில் வரும். எனவே திக்த என்பது கசப்புத்தன்மை. பிறகு வருவது மிஸ்ர. மிஸ்ர என்ற சொல்லுக்கு கலவை என்பது பொருள். எனவே கலப்பு சுவை, அனைத்து சுவைகளும் சேர்ந்த ஒரு சுவை, தனிப்பட்ட சுவை இல்லை, அனைத்தும் சேர்ந்த ஒரு சுவை என்பதாக மிஸ்ர என்பதை பொருள் கொள்ளலாம். பிறகு மதுர. மதுர என்பது இனிப்பு சுவை. மது என்பது பொதுவாக தேனை குறிக்கும். இங்கு மதுர என்பது இனிப்பை குறிக்கிறது. பிறகு ஆம்ல. ஆம்ல என்பது புளிப்பு சுவை. இதனால்தான் நெல்லிக்காய்க்கு கூட வடமொழியில் ஆம்லா என்று சொல்கிறோம். அதே போல பல்வேறு மொழிகளில் வயிற்றில் அமிலம் சுரக்கிறது என்பதற்கு கூட இந்த ஆம்ல என்ற சொல் பயன்படுகிறது. எனவே ஆம்ல என்பது புளிப்பு தன்மையை குறிக்கிறது. கஷாயக்காக. கஷாயக்கா என்பதற்கு துவர்ப்பு என்பது பொருள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லலாம். இந்த துவர்ப்பு நாம் வாழைப்பூ துவர்க்கும், வாழைத்தண்டு துவர்க்கும் என்று துவர்ப்பு தன்மை நிறைந்த உணவுகள் நமக்கு தெரியும். எனவே இந்த கஷாயக்காக என்ற சொல்லுக்கு துவர்ப்பு என்பது பொருள். பிறகு கிரமேண வரிசையாக, சர்வே அனைத்தும், விக்ஞேயா புரிந்து கொள்ளப்பட வேண்டும், சூரிய ஆதீனாம் சூரியன் போன்ற வரிசையில் வருகின்ற கிரகங்கள், ரசா இதி
சுவைகள் இவை என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே காரம், உவர்ப்பு, கசப்பு, கலவை சுவை, இனிப்பு, புளிப்பு மற்றும் துவர்ப்பு என்ற சுவை வரிசையில் சூரியன் முதலான கிரகங்கள் குறிக்கும் சுவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் பராசரர். எனவே சூரியன் காரத்தையும், சந்திரன் உவர்ப்பையும், செவ்வாய் கசப்பையும், புதன் அனைத்தும் சேர்ந்த ஒரு கலவை சுவையையும், குரு இனிப்பையும், சுக்கிரன் புளிப்பையும், சனி துவர்ப்பையும் குறிக்கிறது என்பதே பராசரர் சொல்கின்ற சுவைக்கான காரகத்துவங்கள். அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். இந்த ஸ்லோகம் 35 பராசரர் ஒவ்வொரு கிரகமும் வலிமை பெறுகின்ற திசைகளின் தன்மைகளை பற்றி எடுத்துரைக்கிறார். இதுதான் திக்பலத்திற்கும் அடிப்படையாக வருகிறது. ஆனால் திக்பலம் என்ற சொல்லை பராசரர் இங்கு பயன்படுத்தவில்லை. அவர் ஷட்பலத்தை பற்றி பேசும் பொழுதே திக்பலத்தை பற்றி பேச முன் வருகிறார். எனவே இந்த இடத்தில் எந்த திசைக்கு எந்த விதமான கிரகம் காரகத்துவம் பெறுகிறது என்பதை பராசரர் எடுத்துரைக்கிறார். பிறகு இதை பற்றி நாம் திக்பலம் என்பதை பற்றி பேசும் பொழுது இதை பற்றி பார்ப்போம். எனவே இந்த பாடலில் பராசரர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, புதே ஜியோ பலினவ் பூர்வே ரவி பௌமௌச்ச தக்ஷிணே பশ্চিமே சூரியபுத்திரஸ்ச சித சந்திரவ் ததோத்தரே என்கிறார். இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். புதன், ஏஜ்ய அல்லது ஏஜ்யோ, ஏஜ்ய என்ற சொல்லுக்கு குரு என்பது பொருள். எனவே குருவுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று இந்த ஏஜ்ய என்ற சொல். எனவே எங்கெல்லாம் ஏஜ்ய என்று வருகிறதோ அதை நாம் குரு என்பது எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும். எனவே புத ஏஜியோ, புதன் குரு, பலினவ், பலின என்பதற்கு வலிமை பெற்றவர்கள் என்று பொருள். பலி என்பது வலிமை உடையவர், பலின என்பதும் வலிமை உடையவர்கள். பூர்வே கிழக்கு திசையில், ரவி பௌமௌச்ச, ரவி என்பது சூரியனையும், பௌம என்பது செவ்வாயையும் குறிக்கும் என்பது நாம் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம். எனவே ரவி பௌமௌச்ச தக்ஷினே தெற்கு திசையில், பশ্চিமே மேற்கு திசையில், சூரிய புத்திரஸ்ச சூரியனின் பிள்ளையான சனி, சித சந்திரவ், சித என்பது சுக்கிரனை குறிக்கும். ஆனால் இந்த சித்த என்பது சென்ற ஒரு ஸ்லோகத்தில் இது சந்திரனையும் குறிக்கும் என்று ஒரு முறை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த சித்த என்ற சொல்லுக்கு பொதுவான பொருள் வெளிச்சம் அல்லது வெள்ளி, அதாவது தங்கம் வெள்ளி என்று சொல்வோம், அந்த போன்ற உலோகம் என்பது பொதுவான பொருள். எனவே எதெல்லாம் அது போன்ற ஒளி பொருந்தியதாக வெள்ளை நிறத்தில் இருக்கிறதோ அதை பொதுவாக சித்த என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே சில நேரம் சித்த என்பது சந்திரனையும், சில நேரம் சுக்கிரனையும், மற்ற இடங்களில் இந்த உலோகங்களையும் கூட இந்த சொல் குறிக்க இந்த சொல்லின் பொருள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் சித்த என்பது நாம் சுக்கிரன் என்று பொருள் எடுக்க வேண்டும். எனவே சித சந்திரவ், சுக்கிரன் மற்றும் சந்திரன், தத உத்தரே அவை வடக்கில் என்பதாக பராசரரின் இந்த ஸ்லோகத்தின் சொற்கள் இருக்கின்றன. எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்று முதலில் பார்க்கும் பொழுது, கிழக்கு திசையில் புதன் மற்றும் குரு வலிமை பெறுகிறார்கள். சூரியன் மற்றும் செவ்வாய் இருவரும் தெற்கு திசையில் பலம் பெறுகிறார்கள். மேற்கு திசையில் சூரியனின் பிள்ளையான சனி பலம் பெறுகிறார். அடுத்து வடக்கு திசையில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் வலிமை பெறுகிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் பொருள் இருக்கிறது. இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னவென்றால், இதை நாம் பொதுவாக இந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்பதை பூமியின் நாம் பார்க்கின்ற அடிப்படையில் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த திக்பலம் என்று சொல்லப்படுவது இந்த கிழக்கு மேற்கு என்பது பூமியில் உள்ள திசைகள். ஆனால் அந்த தெற்கு வடக்கு என்பது, தெற்கு என்பது வானத்தை சுற்றும், நமக்கு நேர எதிராக உள்ள வானத்தையும், வடக்கு என்பது நமக்கு காலின் கீழே இருக்கின்ற அந்த திசையையும் சுட்டும். இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், தெற்கு என்பது ஜெனித் என்று சொல்லப்படும், வடக்கு என்பது நாதிர் என்று சொல்லப்படும். எனவே இது உச்சி பாதாளம் என்பதாக இந்த
தெற்கு மற்றும் வடக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது பூமியின் மேலே இருக்கின்ற வடக்கு தெற்கு இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது டெல்லி வடக்கில் இருக்கிறது, ஆஸ்திரேலியா தெற்கில் இருக்கிறது என்ற தெற்கு வடக்கு இந்த திக்பலம் சொல்கின்ற திசைகள் அல்ல. எந்த ஒரு இடத்திலும் மேலே இருப்பது தெற்கு, கீழே இருப்பது வடக்கு. அதாவது வானில் இருப்பது தெற்கு, கீழே காலின் கீழே இருப்பது வடக்கு என்பதாக இந்த திசைகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் திக்பலத்திற்கான திசைகள். வாருங்கள் அடுத்த ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். அடுத்து ஸ்லோகம் 36 பராசரர் ஒரு நாளின் பல்வேறு விதமான காலங்களில் எந்த கிரகங்கள் வலிமை அடைகின்றன என்பதை பராசரர் எடுத்துரைக்கிறார். அந்த ஸ்லோகம் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். நிஷாயாம் பலினஸ் சந்திர குஜ ஷௌர பவந்திஹி சர்வதா ஞோ பலி ஞேயோ தினே சேஷ த்விஜோதம என்கிறார். எனவே இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை பார்ப்போம். நிஷாயாம், நிஷா என்ற சொல்லுக்கு இரவு என்பது பொருள். எனவே நிஷாயாம் என்றால் இரவில். பலின, வலிமை பெறுவது யார் என்றால் சந்திர குஜ ஷௌர. சந்திரன், குஜ என்பது செவ்வாய், ஷௌர என்பது சனி. எனவே சந்திரன், செவ்வாய், சனி இவை பவந்திகி ஆக இருக்கிறார்கள், இரவில் பலம் பெறுபவர்களாக இருக்கிறார்கள். சர்வதா என்ற சொல்லுக்கு எப்பொழுதும் என்பது பொருள். ஞோ, இந்த ஞ என்ற சொல் புதனை குறிக்கும். எனவே புதனுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அதில் ஞ என்ற எழுத்து புதனை குறிக்கிறது. எனவே ஞோ என்பது, அந்த ஞ என்பது சற்றே உருமாறி நாம் தமிழில் வேற்றுமை உருபுகள் என்று சொல்வோம். அதாவது ராமனை, ராமனுக்கு, ராமனால், ராமன் கண் என்பதாக 7 விதமான வேற்றுமை உருபுகள் தமிழ் இலக்கணத்தில் சொல்லப்படுவது இருக்கிறது. அதே போல ஞ என்ற அந்த புதனை குறிக்கின்ற சொல் இந்த இடத்தில் புதனாக இருப்பவர் என்பதாக ஞோ என்று மாறியிருக்கிறது. அடுத்து பலி, வலிமை பொருந்தியவர். ஞேயோ, இது அடுத்து வருவது தெரிந்து கொள்ளுதல் என்ற பொருளில் தெரிந்து கொள்ள வேண்டும். தினே, பகலில். சேஷ, மீதமுள்ளவை. த்விஜோதம, அறிவு ஞானத்தில் சிறந்தவரே. எனவே சந்திரன், செவ்வாய் மற்றும் சனி இரவில் வலிமை பெறுகின்ற கிரகங்களாக இருக்கிறார்கள். புதன் இரவு பகல் என்று எப்பொழுதுமே வலிமை கொண்ட கிரகமாக இருக்கிறது. மீதமுள்ள கிரகங்களான சூரியன், சுக்கிரன் மற்றும் குரு பகலில் வலிமை கொண்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் பராசரர். இதனைத் தொடர்ந்து ஸ்லோகம் 37 பராசரர் பல்வேறு விதமான காலங்களில் எப்படி கிரகங்கள் தத்தம் வலிமையை பெற்றிருக்கின்றன என்பதையே விளக்குகிறார். இந்த ஸ்லோகம் என்ன என்பதை பார்ப்போம். கிருஷ்ணேச்ச பலினக க்ரூராக சௌமியா வீரியயுதாக சிதே சௌமியாயனே சௌமிய கேட்டோ பலி யாம் யாயனே அபரக என்கிறார். இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். கிருஷ்ணேச்ச, கிருஷ்ணே அல்லது கிருஷ்ண என்று இந்த இடத்தில் சொல்லப்படுவது கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லப்படுகின்ற தேய்பிறை காலத்தை. எனவே கிருஷ்ணேச்ச தேய்பிறையில் பலின, வலிமை பெறுபவர்கள், பலினக. அடுத்து க்ரூராக, பாவர்கள். எனவே பாவர்கள் தேய்பிறையில் வலிமை பெறுகிறார்கள். கிருஷ்ணேச்ச பலினக க்ரூராக. சௌமியா, சுபர்கள். வீரிய யுதாக, பலம் பொருந்தி இருத்தல். வீரியம் என்பது வலிமை என்று பொருள் கொள்ளலாம். யுதா என்பது சேர்ந்திருத்தல். இதிலிருந்து தான் யோகம் என்ற சொல் வருகிறது. சேர்ந்திருத்தல் என்ற பொருளில் யுதா அல்லது யு அல்லது யுத என்ற சொல்லுக்கு சேர்ந்திருத்தல் என்பது பொருள். எனவே யுதாக என்றால் பலம் பொருந்தி இருத்தல். வீரிய யுதாக. சித்தே, வளர்பிறையில். ஏற்கனவே நான் சென்ற முறையில் சுக்கிரன் என்பது சித்த என்ற சொல் சுக்கிரன் என்று சொல்லியிருந்தேன். இந்த இடத்தில் சித்த என்பது வளர்பிறை, ஒளி பொருந்திய பகுதி
என்பதாக அந்த சித்தே என்ற அதே சொல் இங்கு வளர்பிறை என்ற பொருளில் வந்துள்ளது. இதுதான் இந்த பராசரரை பற்றி புரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஒரே சொல் பல்வேறு விதமான பல்வேறு இடங்களில் பயன்படுகிறது. இந்த சென்ற ஸ்லோகத்தில் சுக்கிரன் என்று பார்த்தோம், இந்த இடத்தில் அதை வளர்பிறை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அடுத்து சௌமிய அயனே, சௌமியாயனே. சௌமிய அயனே என்பதை நாம் உத்தராயணம் என்று பொருள் கொள்ள வேண்டும். எனவே சூரியன் எப்பொழுது வடக்கு நோக்கி வருகிறதோ அது சுபமாக கருதப்படுகிறது, நன்மையாக கருதப்படுகிறது. இதனால் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் உத்தராயணம் வரும் வரை காத்திருந்தார் என்ற செய்தியையும் நாம் மகாபாரதத்தில் பார்த்திருக்கிறோம். எனவே ஒருவருடைய ஆத்மா சிறந்த வழியில் மேல் உலகங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் உத்தராயணத்தில் தான் செல்லும் என்பது ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கின்றன. எனவே பொதுவாக உத்தராயணம் என்பது ஒரு சிறந்த காலமாக கருதப்படுகிறது. எனவேதான் மகர சங்கராந்தி என்பதை நாம் ஒரு சிறப்பான நிகழ்வாக கொண்டாடுகிறோம். எனவே உத்தராயணத்துக்கு சௌமிய அயனம், சுப அயனம் என்பதாகவும் ஒரு பொருள் இருக்கிறது. சௌமிய கேட்டோ, சுப கிரகங்கள். கேட்ட என்ற சொல்லுக்கு கிரகம் என்பதை பொருள் என்று பலமுறை நாம் இந்த அத்தியாயத்தில் பார்த்திருந்தோம். எனவே சௌமிய கேட்டோ என்றால் சுப கிரகங்கள், பலம் கொண்டவர்கள். எனவே உத்தராயணத்தில் சுப கிரகங்கள் பலம் கொண்டவர்கள் என்கிறார் பராசரர். யாம்ய அயனே, அதாவது தெற்கு நோக்கிய பயணத்தில், தட்சிணாயனத்தில் அபரக மற்ற கிரகங்கள் என்கிறார் பராசரர். எனவே பாவகிரகங்கள் தேய்பிரையில் வலிமை பெற்றவர்கள், சுபர்கள் வளர்பிறையில் பலம் பொருந்தியிருக்கிறார்கள். அதுபோலவே உத்தராயணத்தில் சுபகிரகங்கள் பலம் கொண்டவர்கள், தட்சிணாயனத்தில் மற்ற கிரகங்கள் என்கிறார் பராசரர். இதையே இந்த அட்டவணையிலும் தந்திருக்கிறேன். எனவே சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி இந்த கிரகங்களுக்கு நாம் நேரடியாகவே எந்த பட்சத்திலும் எந்த அயனத்திலும் பலம் பொருந்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பராசரர் சென்ற பதிவுகளில் நாம் பார்த்த ஸ்லோகத்தில் எதெல்லாம் சுபகிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது பாவருடன் சேர்ந்த புதன் பாவர் என்கிறார். எனவே புதன் தனியாக இருக்கிறதா அல்லது பாவ கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கிறதா என்பதை பொறுத்து புதனை சுபராகவோ பாவராகவோ கருதி அந்த வளர்பிறையா தேய்பிறையா அதே போல எந்த அயனத்தில் புதன் பலம் பெறுவார் என்பதை பார்க்க வேண்டும். அதே போலவே சந்திரன் தேய்பிறையில் பாவர் என்றும் வளர்பிறையில் சுபர் என்றும் சொல்வதால் சந்திரனையும் அதுபோலவே கருதி நாம் இதற்கான இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சந்திரன் மற்றும் புதனிற்கு நேரடியாக நாம் சொல்லிவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதுமானது. அடுத்த ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ஸ்லோகம் 38 பராசரர் தொடர்ந்து கிரகங்களின் வலிமையை பற்றியே பேசுகிறார். இந்த ஸ்லோகத்திலும் சற்றே நாம் அந்த கூட்டுச்சொற்கள் நிறைய இருப்பதால் அதை சற்றே பிரித்து பார்த்து இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். வர்ஷ மாச அக ஹோரானாம் பதயோ பலினஸ்ததா சமம் புகுசு சம்ராத்ய விருத்திதோ வீரியவத்தராக என்கிறார். இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். வருஷ என்பது ஆண்டு, மாச மாதம், அக என்பது சொல்லு நாளை குறிக்கிறது. எனவேதான் அகோராத்ரா என்பது ஒரு முழு நாளான இரவு மற்றும் பகலை குறிக்கிறது. அக என்ற அந்த சொல் பகல் என்ற பொருளில் வருகிறது. இந்த இடத்தில் அக என்பதை நாம் நாள் என்று எடுக்க வேண்டும். அடுத்து ஹோரா. ஹோரா என்பது ஹோரை அல்லது ஒரு மணி நேரம் என்ற மணி. ஆனாம் போன்றவற்றின் பதயோ அதிபதிகள், பலினஸ்ததா பலம் பெற்றவர்கள் இந்த வரிசையில், அதாவது வருஷத்தின் ஆண்டின் அதிபதியை விட மாதத்தின் அதிபதி பலம் பொருந்தியவர், மாதத்தின் அதிபதியை விட நாளின் அதிபதி பலம் பொருந்தியவர், நாளின் அதிபதியை விட ஹோரையின் அதிபதி பலம் பொருந்தியவர் என்கிறார் பராசரர். இதன் அடுத்து வருவது இந்த சமம் புகுசு சம்ராத்ய என்ற இந்த சொல்.
இது நாம் பள்ளியில் ஏதேனும் நினைவில் கொள்ளும் பொழுது இந்த முதல் எழுத்துக்களை வரிசையாக நினைவில் வைத்து கொண்டால் போதுமானது. இப்பொழுது கச்சட தப்பர வல்லினம் என்று சொல்வது போல நம் எப்பொழுதும் அது நினைவில் இருக்கும். எனவே அது போன்ற ஒரு சுருக்கமான ஒரு வாய்ப்பாடாக இந்த முதல் எழுத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்வது நம்முடைய பழக்கம். எனவே பராசரரும் இதுபோல ஒரு மாணவருக்கு எளிதாக இருக்கும் என்பதாக இந்த சமம் புகுசு சம்ரா என்ற ஒரு சொல்லை நமக்கு தருகிறார். இதற்கு நேரடியான பொருள் என்று எதுவும் கிடையாது. இதை முதல் எழுத்துக்களின் வரிசையில் நாம் பார்க்க வேண்டும். எனவே இதில் வருகின்ற ச என்பது சனியை குறிக்கிறது. மம் அல்லது மங் என்ற சொல் செவ்வாயை குறிக்கிறது. மங்கள என்று வருகின்ற செவ்வாயை குறிக்கிறது. பு என்பது புதனையும், கு என்பது குருவையும், சு சுக்கிரனையும், சன் என்பது சந்திரனையும், ர என்ற சொல் ரவி என்ற சூரியனையும் குறிக்கிறது. எனவே சமம் புகுசு சம்ர என்று நாம் இதை புரிந்து கொண்டால் இந்த வரிசை என்பது நினைவில் வருகிறது. ஆத்ய போன்றவர்கள் விருத்திதோ வளர்ந்து வருகிறது. என்ன வளர்ந்து வருகிறது என்றால் வீரிய வத்தராக, இவர்களுடைய பலம் இப்படி கூடிக்கொண்டே வருகிறது, பலம் கூடி இப்படி இருக்கிறது. எனவே இது கிரகங்களின் நைசர்கிய பலம் என்று சொல்லப்படுகின்ற இயல்பு பல வரிசையை பராசரர் எடுத்து காட்டுகிறார் இந்த இடத்தில். எனவே முன்பே பார்த்தவது முதல் வரியின் பொருள் ஆண்டு, மாதம், நாள் மற்றும் மணி போன்றவற்றின் அதிபதிகள் தொடர்ந்து இந்த வரிசையில் பலம் கூடியிருக்கிறார்கள் என்கிறார். எனவே அதை கீழே உள்ள இந்த ஒரு படத்தில் பார்க்கலாம். எனவே ஆண்டின் அதிபதி சனி என்று நாம் பார்த்தோம். மாதத்தின் அதிபதி குரு, குருவை அடுத்து நாளின் அதிபதி செவ்வாய், மணி அல்லது முகூர்த்தம் என்பதன் அதிபதி சந்திரன் என்று பார்த்திருந்தோம். எனவே சனியை விட குருவும், குருவை விட செவ்வாயும், செவ்வாயை விட சந்திரனும் பலம் பொருந்தியிருக்கிறார்கள். எப்பொழுது நாம் நேரத்தை வைத்து ஏதேனும் பலன் தேடும் பொழுது அந்த நேரத்தின் அதிபதிகள் இப்பொழுது செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறது என்றால் சந்திரன், அந்த மணியை பற்றி பார்க்கும் பொழுது சந்திரன் அதிக பலம் பொருந்தியிருப்பதாக நாம் கருத வேண்டும். அதே போல ஒரு மாதம் மற்றும் ஆண்டின் கிரகங்கள் இணைந்திருக்கும் பொழுதோ அல்லது அது தொடர்பு பெறும் பொழுதோ நாம் அந்த கால அளவை பற்றி சிந்திக்கும் பொழுது குரு சனியை விட வலிமை பொருந்தியதாக இருக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். இது நாம் பலன் சொல்லும் பொழுதோ அல்லது பிரஷ்னம் போன்ற செய்திகளில் செல்லும் பொழுதோ இது போன்ற பல வரிசை என்பது பயன்பாட்டுக்கு இருக்கும். ஆனால் இது பராசரர் தந்த நைசர்கிய பலம் என்று சொல்லப்படுகின்ற இயல்பு பலம் என்று சொல்லலாம். எனவே சனியை விட செவ்வாய் பலம் பொருந்தியவர், செவ்வாயை விட புதன், புதனை விட குரு, குருவை விட சுக்கிரன், சுக்கிரனை விட சந்திரன் பலம் பொருந்தியவர், சந்திரனை விட சூரியன் பலம் பொருந்தியவர் என்கிறார் பராசரர். இந்த நைசர்கிய பல வரிசையே பல்வேறு விதமான ஜோதிட மூல நூல்களிலும் தரப்பட்டுள்ளது. எனவே இதையும் நாம் நினைவில் கொள்வது இன்றியமையாதது. இந்த நைசர்கிய பலமும் ஒரு ஷட்பலத்தின் ஒரு முக்கியமான கூறு. எனவே சட்பலம் என்பதை பார்க்கும்பொழுது நாம் இந்த நைசர்கிய பல வரிசையையும் அங்கே பயன்படுத்த இருக்கிறோம். இப்பொழுது பராசரர் இந்த தகவலை மட்டுமே இந்த இடத்தில் நமக்கு தருகிறார். இத்துடன் இந்த 3ஆம் அத்தியாயத்தின் 5ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 74 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. நாம் இந்த 5ஆம் அத்தியாயத்துடன் 38 ஸ்லோகங்கள் வரை பார்த்திருக்கிறோம். மீதமுள்ள 3 பகுதிகளில் நாம் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்ய முயற்சி செய்யலாம். இதில் சொல்லப்பட்டுள்ள பல்வேறு செய்திகள் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த செய்திகளாக கூட இருக்கலாம். ஆனாலும் இதையும் பராசரர் வாயிலாக கேட்டு அவர் சொன்ன சொற்களின் மூலம் கேட்டு நம் நினைவில் இருத்தி கொள்வது மிகவும் இன்றியமையாதது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த அடிப்படையான முதலில் வருகின்ற சில அத்தியாயங்கள் மிகவும் இன்றியமையாதவை. எனவே பிற்பொழுது சென்று நாம் பலன் சொல்கின்ற முறைகள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இது போன்ற அடிப்படை செய்திகள் நம் நினைவில் இருப்பது மிகவும் இன்றியமையாதது. எனவே இந்த பராசரர் சொல்கின்ற இந்த சொற்களின் மூலம்
இந்த அடிப்படை செய்திகளையும் நாம் ஒரு முறை நினைவில் இருத்தி தொடர்ந்து பராசரரை படித்து பயிற்சி செய்து வரலாம். மீண்டும் அடுத்த பதிவில் இந்த 3ஆம் அத்தியாயத்தின் 6ஆம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.